வணக்கம். திரையரங்கம். மது விது ஹனிமூன். இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விஷ்ணு அரவிந்த். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஷரஃபுதீன் அமிர்தராஜ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வராரு. அவரை செல்லமாக எல்லாரும் அம்மு அப்படி தான் கூப்பிடுவாங்க. அமிர்தராஜ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அந்த குடும்பத்திற்குள் வந்த ஒரு பெண் மரணத்தை சிறிதும் எதிர்பாராமல் தழுவ வேண்டிய நிலை உண்டாகிறது. அந்த பெண்ணினுடைய சாபத்தால் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்குமே திருமணம் நடக்காது என்ற நிலை உண்டாகிறது. அதனால் திருமண வயதை தாண்டிய பிறகும் ஷரஃபுதீனுக்கும் அவருடைய சகோதரனுக்கும் திருமணம் ஆகாமலே இருக்கிறது. இப்படி திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அதற்கு பிறகு எப்படிப்பட்ட சம்பவங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகின்றன என்பதை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம்தான் மது விது. தனக்கு திருமணமே ஆகாது அப்படின்னு சொல்லி அம்மு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் அவனே கொஞ்சமும் எதிர்பாராமல் ஸ்னேகா அப்படின்ற ஒரு இளம்பெண்ணை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகிறது. அவர்கள் இருவரும் சந்தித்த பிறகு அவர்களுக்கு இடையே ஆழமான காதல் உண்டாகிறது. தங்களுடைய குடும்பத்திற்குள் ஒரு பெண் வரவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு இளம்பெண்ணின் காதல் தனக்கு கிடைக்கிறது என்பதை நினைக்கும்போது அமிர்தராஜ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஷரஃபுதீனுக்கு எந்த அளவிற்கு சந்தோஷம் உண்டாகும் என்பதை நீங்களே யோசித்து கொள்ளுங்கள். அந்த ஸ்னேகா மார்க்கோஸ் என்ற புகழ்பெற்ற வசதி படைத்த மனிதரின் மகள். அமிர்தராஜ் என்ற அம்மு இந்து மதத்தைச் சேர்ந்தவன். ஆனால் ஸ்னேகாவோ கிறிஸ்தவரான மார்க்கோஸின் மகள். அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் வாழ்க்கையில் இணைய முடியுமா? இதற்கிடையே அந்த குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய சாப விஷயமும் அந்த தந்தைக்கு தெரிய வருகிறது. அதற்கு பிறகு அந்த திரைப்படத்தில் என்ன நடக்கிறது என்பதை நமக்கு காட்சிகளாக காட்டியிருக்கிறார்கள். அமிர்தராஜ் என்ற அம்முவும் ஸ்னேகாவும் பல தடைகளை தாண்டி வாழ்க்கையில் இணையக்கூடிய தருணம் வரும் வேளையில் அம்முவின் தந்தையார் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட சம்பவம் உண்டானதை தொடர்ந்து அந்த திருமணமே நின்று விடுகிறது. அந்த இரண்டு குடும்பங்களுக்கும் இடையே மிகப்பெரிய விரிசல் உண்டாகிறது. அதற்கு பிறகு அமிர்தராஜ் என்ற அம்முவும் ஸ்னேகா என்ற அந்த இளம்பெண்ணும் வாழ்க்கையில் இணைந்தார்களா இல்லையா என்பதை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தின் காட்சிகள் நகர்ந்து செல்கின்றன. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் உண்மையாகவே நாம் அமிர்தராஜ் என்ற அம்முவுடனும் ஸ்னேகாவுடனும் இணைந்து சந்தோஷ கடலில் மிதக்கிறோம். அமிர்தராஜ் என்ற அம்மு கதாபாத்திரத்தில் படம் முழுக்க ஷரஃபுதீன் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். அவருடைய நடிப்பு எந்த அளவிற்கு மிகவும் இயல்பாக இருக்கிறது என்பதை அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. இந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக அவர் பொருந்தியிருக்கிறார். ஷரஃபுதீனை தவிர வேறொரு நடிகர் இந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரத்திற்கு பொருந்தி இருப்பாரா என்பது சந்தேகம்தான். படம் முடிந்து வெளியே வரும்போது கூட அந்த கதாபாத்திரத்தின் மூலம் ஷரஃபுதீன் நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை பிடித்து வாழ்கிறார். ஸ்னேகா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் கல்யாணி பணிக்கர். படம் முழுக்க வரக்கூடிய இந்த கதாபாத்திரத்தில் அவர் தன்னுடைய அருமையான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இளம் நெஞ்சங்களில் நீங்காத இடத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நடிப்பு திறமை இந்த திரைப்படத்தில் அனைத்து காட்சிகளிலும் இருக்கிறது. ராஜ்குமார் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஜெகதீஷ். நீண்ட கால நடிப்பு அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஜெகதீஷ்
தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு ஆழமான முத்திரையை பதிப்பார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த அளவிற்கு ஜெகதீஷ் தன்னுடைய பண்பட்ட நடிப்பை தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் ஆழமாக பதித்திருக்கிறார். அம்பரீஷ் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அசீஸ் நெடுமங்காட். மிகவும் இயல்பாக நடிக்கக்கூடிய அருமையான திறமையை கொண்ட இந்த நடிகர் படம் முழுக்க நாம் ரசித்து பாராட்டக்கூடிய அளவிற்கு தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் மிகவும் சிறப்பான பங்களிப்பை அளித்திருக்கிறார். பிந்து பணிக்கர் கேமியோ தோற்றத்தில் இந்த திரைப்படத்தில் வருகிறார். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் கேமியோ அப்பியரன்ஸ் என்ற வகையில் வினீத் சீனிவாசன் வருகிறார். மார்க்கோஸ் என்ற கதாபாத்திரத்தில் சாய்குமார் நடித்திருக்கிறார். சாய்குமார் நடிக்கிறார் என்றால் அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு மிகவும் அருமையாக அவர் நடித்திருப்பார் என்பது நமக்கு நன்கு தெரியும். பல வருட பட உலக அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய சாய்குமாரின் மிகச்சிறப்பான நடிப்பை அனைத்து காட்சிகளிலும் நாம் பார்க்கிறோம். அவரை மனதிற்குள் பாராட்டி கொண்டே நாம் ரசிக்கிறோம். கௌமுதி கலரிக்கண்டி இவர்தான் மிலி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். மிகவும் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு சித்தரிக்கப்பட்டிருக்கும் கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரத்தில் தன்னுடைய நடிப்பு திறமையை இவர் நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மெர்சி கதாபாத்திரத்தில் ஸ்ரீஜா நாயர் நன்கு நடித்திருக்கிறார். விஜிதா விஜயகுமார் சின்னு என்ற கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய நடிப்பால் உயிர் தந்திருக்கிறார். விஸ்வஜித் ஒடுக்கத்தில் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். கலகலப்பான காட்சிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இந்த ஒளிப்பதிவாளருடைய பங்களிப்பு பாராட்டும் வகையில் இருக்கிறது. கிறிஸ்டி செபாஸ்டியன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். ஒரு திறமை வாய்ந்த படத்தொகுப்பாளர் இந்த திரைப்படத்தில் பணி புரிந்திருக்கிறார் என்பதை இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. ஹேஷம் அப்துல் வஹாப் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். மிகவும் சுவாரஸ்யமான காட்சிகளுடன் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த திரைப்படத்தில் இவருடைய இசையமைப்பு பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்துடன் ஏய்ந்து இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசை இருக்கிறது என்பதுதான் உண்மை. கலகலப்பான காட்சிகளை கொண்ட மது விது திரைப்படத்தை மிகவும் அருமையாக இயக்கியிருக்கிறார் விஷ்ணு அரவிந்த். அதற்காகவே அவரை நான் தனிப்பட்ட முறையில் பாராட்டுகிறேன். கலகலப்பான சுவாரஸ்யமான ஒரு மலையாள திரைப்படத்தை பார்க்க வேண்டுமா? மது விது என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு இந்த திரைப்படம் பிடிக்கும்.